ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் மற்றும் லைஃப் கோச் ஜெயா ரவி மேடம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன்மா. நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் மேம். குரு பகவான் வந்தாலே மக்கள் ரொம்பவே ஒரு சந்தோஷ நிலை அடைவாங்க. ஏன்னா சனி பயிற்சினால பல விஷயங்களை அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை முதல்ல செய்ய இருக்கிறார்? ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது குரு பயிற்சியில இது சிறப்பான குரு பயிற்சி. ஏன்னா உச்ச குரு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய விஷயம். இது ரொம்ப அற்புதமான பயிற்சி. ஏன்னா தன்னுடைய அந்த உச்ச வீட்டில் குரு அமரும் பொழுது அவருக்கு ஒரு தனி பவர் அந்த இடத்துல கிடச்சிடுது. இப்போ குரு பகவான் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே அவர் தான். நம்மளோட ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வீடுகளுக்கு அவருடைய ஆளுமை அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுக்கு பணம் வேணுமா, குரு பகவான் தான். குழந்தை வேணுமா, குரு பகவான் தான். கல்யாணம் ஆகணுமா, குரு பகவான் தான். நமக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் வேணுமா, பாக்கியம் வேணுமா, அதுக்கும் குரு பகவான் தான். நம்மளுக்கு ஏதாவது ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைவேறணுமா, லாபம் வேணுமா, அதுக்கும் குரு பகவான் தான். ஸோ இந்த 5 பாவங்களையும் அவர் கையில் எடுத்துக்கிறாரு. மேலும் அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள்ங்கிறது 3 பாவம், அப்போ 8. அவர் உட்கார்ந்துருக்கிற பாவம் 9. அப்போ மொத்தம் 12 கட்டத்தில் 9 கட்டத்துக்கு அவருடைய ஆளுமை தான் இருக்குது. ஸோ அவருடைய தயவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அவர் முழு சுபர் தான். ஜோதிடத்தில் அவருக்கு ஒரு தனி அந்தஸ்து. அவர் யாருன்னா தேவகுரு. குருங்கிறது நம்ம எல்லாரும் தட்சிணாமூர்த்தி அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் தட்சிணாமூர்த்தி கிடையாது. குரு அப்படின்னாலே ப்ரஹஸ்பதி தான். ஸோ அந்த ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவகுரு நமக்கெல்லாம் நல்லதை பண்ண தான் வராரு. ஏன்னா நம்ம ராசி மண்டலத்திலே பார்த்திங்கன்னா, அதாவது மற்ற கிரகங்களை, சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகங்களையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியும் எல்லாருமே. குரு பகவானையும் இரவு நேரங்களில் அவரையும் நம்ம பார்க்க முடியும். இந்த பூமிக்கு அருகாமையில் அவர் வரும்பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல அந்த புவியீர்ப்பு சக்தி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இங்கே வேலை பண்ணுது. ஸோ நம்ம பூமியில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவருடைய கடாட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஆனாலும் அந்த குரு பகவான் எல்லோருக்கும் நல்லது செய்வாரா அப்படின்னால அங்கே ஒரு கேள்விக்குறி. ஏன்னா எல்லா லக்னங்களுக்கும் அவர் நல்லது செய்வதில்லை. அவர் முழு சுபராக இருந்தாலும் சில லக்னங்களுக்கு அவர் கொஞ்சம் கெட்ட விஷயங்களை பண்ண தான் பண்ணுவார். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான குரு பயிற்சி. கண்டிப்பாக மேம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ராசி ரீதியாக பார்த்துடலாம் மேம். கடகராசியினருக்கு அதாவது ஜூன் 2 குரு பயிற்சியாக இருக்குது. இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் குரு பகவான் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார்? சரி, இப்போ கடகம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே சனி பயிற்சி, சனியோட தாக்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க இத்தனை நாளாக. ஸோ இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் அதிபதி கடகத்துக்கு 6ஆம் அதிபதி குரு பகவான். அவர் இப்போ அவங்களோட ராசி லக்னத்திலேயே உட்கார போகிறாரு. அது 12 வருடத்திற்கு ஒரு முறை உச்சத்தில் வேற இருக்க போகிறாரு. உச்சத்தில் உட்கார போகிறாரு. அப்போ 6ஆம் அதிபதி லக்ன பாவத்தில் உட்காரும்போது நேச்சுரலாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் உபாதைகளை ஜாஸ்தி பண்ணலாம், சில பேருக்கு கடன் தொல்லையை ஜாஸ்தி பண்ணலாம், சில பேருக்கு எதிரிகளை ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ இது எது வேணால் நடக்கலாம். ஏன்னா அது குரு பகவான் கடகத்துக்கு ரொம்ப நல்லவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் அவர் பாக்யாதிபதி தான், அதாவது 9 குடையவர், பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் தான். ஸோ அவர் இந்த பாக்யாதிபதியே அந்த லக்னத்துலேயோ ராசிலேயோ உட்காரும்போது அது ஒரு விதத்தில் நல்லது பண்ணோம். எப்படின்னா இவங்க ஃபேமிலியில் இவங்களுக்கு ஒரு ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். தகப்பனார் போன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கு உடன்பிறப்புகளுக்காக இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுங்கிற மாதிரி ஒரு பொறுப்புங்கிறது இவங்களுக்கு வந்துடும். ஸோ அதை இவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு பண்ணணும். அதே மாதிரி உடன்பிறப்புகளுக்காக விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சில சந்தர்ப்பங்கள் வரும்போது அதுலேயும் இவங்க விட்டு கொடுத்து போனாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும். பொதுவாகவே கடகம் அப்படிங்கிறது எப்படின்னா சகோதரத்துக்கு விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குது. ஸோ அப்படி இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு என்ன பார்வை அப்படிங்கிறதுன்னு நம்மளுக்கு முக்கியமாக எடுக்கிறோம். அவர் பார்க்க போகிறது 5ஆம் பாவத்தை பார்க்க போகிறாரு. 5ஆம் பார்வையாக 5ஆம் பாவத்தை பார்க்க போகிறாரு. அப்படி பார்க்கும்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு, அதாவது இத்தனை காலம் குழந்தை இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக
குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல சான்ஸ். இத்தனை காலமாக அவங்க காத்துட்டு இருந்திருப்பாங்க, நிறைய தேடி தேடி அலைஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அவங்களுடைய கலைத்திறமையை வெளிக்காட்டக்கூடிய காலமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப சிறப்பாக. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது கலை, ஸ்போர்ட்ஸு, ஈவன் நீங்கள் இது கூட எடுத்துக்கலாம். ஆன்மீக சம்மந்தப்பட்ட குருமார்களுடைய அந்த மந்திரோபதேசங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது தீட்சை வாங்கிறது, அது மாதிரி விஷயங்களும் நடக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு பேர் புகழெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு சிறப்பான இதுதான். அதாவது 5ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மிகவும் சிறப்பு. அதுவும் லக்னத்தில் குரு உட்கார்ந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு உண்டான பாவம். ஸோ இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். 2வது குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு 2வது குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வந்து யாராவது பிஸ்னஸ் பண்ணணும், ஏன்னா அது வந்து காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம் மகரம். அப்போ இவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிறது அமையும். தொழில் செய்யலாம், அது சிறப்பாக இருக்கும். எந்த மாதிரி தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும்? அதான் அது சனி பகவானுடைய வீடு, அங்கே செவ்வாய் உச்சமாகக்கூடிய வீடு அப்படின்னு வரும்போது அயர்ன், ஸ்டீலு, அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸு, இல்லைன்னா ஆட்டோமொபைல், வெஹிக்கிள், அந்த மாதிரியான விஷயங்கள். பட் இது எல்லாமே தனி மனிதன் ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். இங்கே நம்ம பேசுகிறது வந்து பொதுவான விஷயங்கள் தான். ஸோ அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவர் வந்து 9ஆம் இடம்ங்கிற பாக்யஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். அது மீனம்ங்கிறது காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம், ஜலராசி, சமுத்திர ராசி. அப்போ வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு வர்த்தகம், இதெல்லாம் இவங்களுக்கு இந்த டைமில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் போகிறது, அப்புறம் கோவில் காரியங்கள் பண்ணுறது, ஒரு கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் எடுத்து பண்ணுறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் சிறப்பாக நடக்கும். அது இல்லைன்னா சமூகத்துக்காக ஏதாவது ஒரு நற்பணி பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இங்கே செய்யலாம். இதெல்லாம் இவங்க செஞ்சால் மற்ற விஷயங்கள், இவங்கள பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இவங்கக்கிட்ட வராது. எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா நற்காரியங்கள் மூலமாகத்தான். நம்ம இந்த பிறவியில் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் அது ஒரு தீர்வு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடல் சிறப்பாக இருக்கும்? தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து சிவன் ஆலயங்கள், இல்லைன்னா நதிக்கரையில் இருக்கும் அம்பாள், அந்த மாதிரி கோயில்களுக்கு போகலாம். நதி நீர் ஸ்நானம் பண்ணுறது இவங்களுக்கு சிறப்பு. ஏன்னா இவங்களோடது 1, 5, 9 எல்லாமே ஜலராசி. ஸோ ஈவன் திருச்செந்தூர் முருகன் அதுவும் வழிபடலாம். எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னது என்ன அப்படின்னா 12 ராசியினருக்கும் வந்து ஒரே வேண்டுதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே வந்து தெய்வ வழிபாடை மேற்கொண்டால் இந்த குரு பயிற்சியில் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன தெய்வ வழிபாடு அப்படின்றதையும் சொல்லிடுங்க. அந்த ரகசியத்தையும் சொல்லிடுறேன். அதாவது நான் அந்தந்த ராசி லக்னத்துக்கு ஒரு தெய்வம் சொன்னேன், அது பண்ணுங்க, அது எப்பவும் பண்ணுறது பண்ணிட்டுருங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான குரு பயிற்சின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த உச்ச நிலைக்கு அவர் வரார். அப்போ இந்த கடகம்ங்கிறது என்ன, மோட்ச ராசி. இங்கே வந்து குரு பகவான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, தாயார் ஸ்தானம்னு சொல்கிறாங்க. இங்கே தான் தாயாரோட கருவறை அப்படிங்கிறதும் இந்த கடகம் தான். அப்போ அந்த தாயாரோட கருவறையில் இருக்கிற குழந்தைக்கு உயிர் நாடி துடிப்பை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, மனித பிறவிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த உயிர் துடிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறதே குரு பகவான் தான். அப்போது அவரை ஜீவகாரகன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த குரு பகவான் வந்து இங்கே அமரும் இந்த இடம் ரொம்ப சிறப்பான இடம். அதுலேயும் இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நட்சத்திரம். பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. 13 நாயன்மார்கள், அது மாதிரி பெரிய பெரிய மகான்கள், அவங்களுடைய நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பூசம் தான் இருக்கும். ஸோ ராமலிங்க அடிகளார் அவங்கள்லாம் வந்து சமாதி நிலை அடைஞ்சது இந்த பூச நட்சத்திரத்தில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரிக்கும் பொழுது இது ஒரு சிறப்பான கடகம் என்பது ரொம்ப அதி உன்னதமான ஒரு ராசி. இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியை வந்து தாங்கி பிடிக்கிறதே இந்த கடக ரேகையும் மகர ரேகையும் தான் சொல்லுவாங்க. இந்த 2 ரேகை ரொம்ப முக்கியமான இடங்கள். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம யாரை வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகான்கள், சித்தர்கள்,
இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைந்த இவர்கள்லாம் இந்த பெரிய பெரிய மகான்களை போய் வழிபடுறது அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப சிறப்பான வழிபாடு. இது எல்லா லக்னம் ராசியில் பிறந்தவர்களும் இது செய்யலாம். ஏன்னா இங்கே வந்து மகான்கள் தான் வந்து நமக்கு தெய்வத்தினுடைய தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க மனசு வச்சா தெய்வத்துக்கிட்டே போய் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இவங்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவங்க சொன்னால் தெய்வம் இறங்கி வந்து கேட்கும். ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சிக்கு ஸ்பெஷலாக எல்லாருமே மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு யோகத்தை வந்து அள்ளி கொடுப்பாங்க இந்த மகான்கள் அப்படின்னு சொல்லி எல்லா லக்னம் ராசியில் பிறந்தவர்களும் இந்த குரு பயிற்சியினால் உன்னதமான பலனை பெற்று சந்தோஷமாக இந்த வருடத்தை கழிக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். மக்களும் வந்து சிறப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.